கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரளா எல்லையான வாளையாறில் உள்ள சோதனை சாவடியில் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்த பின்னரே வாகனங்களை அனுமதிக்கின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விவரங்கள். கண்டிப்பாக கேரளாவில் பறவை காய்ச்சல் கோவை மாவட்டத்தில் உள்ள தமிழக எல்லைகளில் சோதனை தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பை அடுத்து தமிழக கேரளா எல்லையான வாளையார் உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரித்துறையினர் சார்பில் தற்போது கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்தா மற்றும் செருகானா கிராமங்களில் இயங்கி வரும் சில கோழி பண்ணைகளில் வாத்துகள் அடுத்தடுத்து உயிரிழந்ததை அடுத்து வாத்துகளை ஆய்வு மேற்கொண்டதில் H5N1 என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கேரளா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதால் தமிழக எல்லைக்குள் பகுதிக்குள் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கோவை மாவட்டத்தில் தமிழக கேரளா மாநில எல்லை பகுதிகளான ஆனைக்கட்டி, வாளையாறு, வேலந்தாவனம், வேல்பாவி, முள்ளி, மீனாட்சிபுரம், கோபாலபுரம், செம்மனாம்பதி, வீரப்பகவுண்டம்பதி, அடுப்பணி, ஜமீன்காலி, வடக்காடு உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையினர் குழுவில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி தொடர்பான பொருட்கள் கொண்டு வரப்படுகிறதா என்பதை கண்காணித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது கோவை வாளையார் சோதனை சாவடியில் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் சார்பாக இப்போ கேரளா பகுதியில் வரக்கூடிய சரக்கு வாகனங்களுக்கு நிறுத்தி அதை கிருமி நாசினி தெளிச்சுட்டு வராங்க. அதே போன்று கோழிகள் முட்டைகள் கொண்டு வரும் வாகனங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டு வராங்க. இது கோழிகளை கொண்டு வரும் வாகனங்கள் காலை அதிகாலையே கேரளா கோவை பகுதியில் எல்லை தாண்டி போனதுனால இனி வரும் வாகனங்கள் சுத்தமாகவும் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்த பிறகே வாகனங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கையை விட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிக்கடை மற்றும் இறைச்சி கடைகளை தற்போது பறவை காய்ச்சலுக்கு உண்டான அறிகுறி ஏதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கால்நடைத்துறை மருத்துவர்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் தொடர்பான ஏதாவது தற்போது அறிகுறி ஏதாவது இருந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு போய் காய்ச்சல் தொடர்பான ஆய்வை தற்போது மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திட்டு வராங்க. விரிவாக விளக்கியமைக்கு நன்றி சுரேஷ்.